என் அண்ணன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். கொஞ்சமாவது கவலை இருக்கா உங்களுக்கு? வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் குடுக்கறதுக்கு. அதுக்காக விசேஷம் பண்ணாம சும்மா இருக்க சொல்றியா? எது பண்ணாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணாம கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு. நீ வச்சாதாண்டி சட்டம் நாடுற. மரியாதையா உள்ள போயிடுங்க. பெரியம்மா வயசுல பெரியவங்களா இருக்கீங்களேன்னு பாத்துட்டு இருக்கேன். அது இல்ல வைஜெயந்தி. அம்மா உனக்கு சேர்த்துதான். போங்க போங்க. வா. லுக்கு விட்டது போதும், கிளம்புங்க. நெல்லு டம்ளரை கொடுத்துட்டு கிளம்பு. பாலே இல்லையா? டம்ளர் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? கிளம்பு. என்னை ஏமாத்தின அந்த சிவஞான குடும்பம் அந்த வேதனைய அனுபவிச்சே ஆகணும். அது உன் கையில தான் இருக்கு. அவளை நீ படுத்தணும் பாடு. அவ ஆத்தாட்ட போய் ஒப்பாரி வைக்கணும். அவ என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்போ டென்ஷனா இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே. ஏன், என்ன விஷயம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பதட்டமா இருக்குங்க. உங்க தங்கச்சி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க சண்முகத்தை காதலிச்சாங்களா? ஆமா, அந்த சண்முகத்தை உயிருக்கு உயிரா காதலிச்சா. எங்களால அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியல. அடக்கடவுளே, பாவம், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஆமா சித்ரா, அவ மனசால ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. இவ்ளோ நடந்திருக்கு, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. சித்ரா, நான் உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. அது வந்து படுத்துற அந்த பொண்ணை நீ படுத்துற பாடு. ஓ ஓடா ஓடா. நான் உங்ககிட்ட இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேனே, என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். என்னங்க, என்ன ஆச்சு? இவ்ளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. பைத்தியம் பிடிச்சிருச்சு, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. வா மந்திரிச்சு விடு, வா மந்திரிச்சு விடு, வா போடி போய் படுத்து தூங்கு போ. என்னங்க, இன்னைக்கு நமக்கு முதல் இரவுங்க. யார் சொன்னது? இதாண்டி நீ நிம்மதியா தூங்குற கடைசி இரவு. போடி போ.
ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? போடி கீழே படுத்துங்க போ. வேற பேத்துற மாதிரி நடந்துக்கிற போ போ. பானு, என்ன பானு ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. நாளைக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த சந்தோஷம் உன் முகத்துல காணுமே. என்ன ஃபங்க்ஷன்? என்ன ஃபங்க்ஷனா? எங்க அப்பாவோட பிறந்த நாள் விழா. செத்து போனவர். அவர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறதுல காட்டுற ஈடுபாட்டை புதுசா கல்யாணம் ஆனவங்க நமக்கு ரிசப்ஷன் வைக்கிறதுல காட்டலாம். ம், அன்னைக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் என்ன பேச்சு பேசினாங்க. ஐயோ, பானுமதி நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது, அவ சந்தோஷமா இருக்கணும். ஆ, பைத்தியக்காரி மாதிரி நானும் ப்ரோஷர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தா கடைசியில எல்லாம் குப்பை தொட்டிக்கு போயாச்சு. ச்சே. என்ன பானு, நேத்திக்கு நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்போ இப்படி பேசுற? இங்க பாருங்க, சுய மரியாதை இருக்கிற பொண்ணு எல்லா நேரத்துலயும் சரி சரின்னு தலையாட்டிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தன்னோட தன்மானத்துக்கு ஒரு குறை வரும்போது அவ கோவப்படலாம். அது தப்புன்னு சொன்னா என்னால ஏத்துக்கவே முடியாது. இங்க பாருங்க, நான் உங்க அம்மாவை மதிக்கிறேன், அதனால அவங்க கிட்ட நல்லா பேசினேன். உங்க தங்கச்சியுமா, அவ மேல எனக்கு என்ன தனிப்பட்ட கோவம், அதனால அவகிட்டயும் நல்லா பேசினேன். அதுக்காக எனக்கு எதிராக சதி பண்ற மத்தவங்களுக்கெல்லாம் கூஜா தூக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது. மத்தவங்களா? யார் மத்தவங்க? மத்தவங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கும் தெரியும், நான் யார சொல்றேனோ அவங்களுக்கும் தெரியும். இத்தனை நேரம் என் இடத்துல வேற பொண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நடந்திருக்கிறதே வேற. உங்க அப்பா மேல உங்களுக்கு மதிப்பு இருக்கலாம், நான் வேண்டான்னு சொல்லல. அதே சமயம் நானும் இப்பதானே புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கேன், எனக்குன்னு ஆசையெல்லாம் இருக்காதா? யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏய், அதுக்கு தானே பானு உங்க அப்பா வந்து எல்லாத்தையும் எங்களோட பேசிட்டு போயிருக்காரு. ஆமாமா, வந்தாரு. நீங்க சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு போயிட்டாரு, என்ன கூட பார்க்காம. அதுக்காக தான் அவர் மேலயும் கோவம். அதனாலதான் அவங்க வீட்டுக்கு போகாம வெக்கம் கெட்டு போய் இங்கே உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஒன்னும் நம்ம ரிசப்ஷன் வச்சுக்கணும், நம்ம அதை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னால ஆசை கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயம் நம்ம வீட்டை தவிர வேற யாருக்கு தெரியும்? நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு தான் ரிசப்ஷன் வைக்கணும்னு பார்த்தா
அதுக்கு தானம்மா அடுத்த வாரம் ரிசப்ஷன் வச்சுக்கலான்னு பேசி முடிவு பண்ணிருக்காங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. நமக்கு கல்யாணம் ஆகி இன்னும் கொஞ்ச நாள்ல 1 மாசம் ஆக போகுது. இதுக்கப்புறம் ரிசப்ஷன் வச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஒன் திங் கிளியர். நாளைக்கு இந்த வீட்ல நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு எங்க சைட்ல இருந்து யாரும் வரமாட்டாங்க. நானும் யாரையும் கூப்பிட போறதும் இல்ல. சம்பந்திங்கிற முறையில எங்க அப்பா அம்மா வருவாங்க. எனக்கு அதுலயும் பெருசா உடன்பாடு இல்லை. ஆனா என்ன பண்றது, விதி. இன்னொரு சப்பாத்தி வைக்கவா? ஆஹா, எனக்கு வேண்டாமா. சப்பாத்தினா அவளுக்கு தான் உசுரு. அவளுக்கு வை. இந்தாங்க. ம் இருங்க, மசாலா எடுத்துட்டு வரேன். கண்ணு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தா கண்ணு. சரி நீ போய் உட்கார்ந்து சாப்பிடு, நான் எல்லாத்துக்கும் பரிமாறேன். இல்ல பரவாயில்ல அத்தை, நீங்க போய் உட்காருங்க, நான் பரிமாறேன். கண்ணு நீ புது பொண்ணு, நீ போய் உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல, பரவாயில்ல குடு கண்ணு. இப்ப எதுக்கு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி தாங்கிக்கிறீங்க? நீங்க வந்து உட்காருங்க. புது பொண்ணு தானே, பரிமாறட்டும். என்னங்க பறந்தாமனு சடகோபன் எங்கீங்க? சாப்பிடாம எங்க போயிட்டாங்க? பறந்தாம காலையில லாரி ஆஃபீஸ் போயிருக்கான். சடகோபம் எங்கேயும் போன மாதிரி தெரியலையே. இங்கதான் இருப்பான், போய் பாரு போ. அப்படிங்களா? கண்ணு என்ன வேணும் ஏது வேணும் கரெக்டா பார்த்து எடுத்து வையே, நான் போய் சடகோபன் சாப்பிட கூப்பிட்டு வரேன். சரிங்க அத்தை. இந்தாங்க. போதும் போதும்மா, அவங்களுக்கு வை. போதும்னு சொல்றான்ல. டேய் சடகோபா, என்றது கூவாது தண்ணி கலந்து குடிக்கிறேன். பார்த்தா தெரியல, விஷத்துக்கு பதிலாக இதை குடிக்கிறேன். என்றா நீ இப்படி பகல்லே குடிக்கிற? ஏன்னா திடீர்னு இவ்வளோ அக்கறை என் மேலே பொங்கிட்டு வருது. டேய் உன் மேல நான் அக்கறைப்படாம வேற ஆறு அக்கறைப்படுவா? ஏ நீ மனுஷா நீ? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எதுக்கு என்ன பெத்த? எதுக்கு என்ன பெத்த? எந்த நேரத்தில் பெத்தியோ? ராவு வேலை அமௌண்ட் எல்லாம் பார்த்து பார்க்கலையா? எந்த நேரத்தில் பெத்தியோ? வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் நான் கல்யாணம் கேட்டேன், அதை கூட நடத்த முடியல பாரு. எங்கள் அப்பனை பற்றியா எத்தனை பொண்டாட்டின்னு அவருக்கே தெரியல. எனக்கு ஒன்று கூட இல்லை பத்தியா? என்றா இப்படியெல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்கிறேன்? எப்படி பேச சொல்கிறேன் சொல்லு. என்னோட தெரிஞ்ச பசங்க, என்னோட படித்த பசங்களோட பிள்ளைகள்லாம் என்னை பார்த்து அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுதுங்க. கேவலமாக இருக்கு. ஐயோ மானம் போகுது. வெளியே தலைகாலம் முன்னாடி பாவி. சடகோபா, அதுக்காக இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதடா. வாடா ஒரு வாய் சாப்பிட வாடா. என்னை புரிஞ்சுக்க கேட்குறேன். இப்படி உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறேன் சொல்லு. உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறேன்? மரியாதை சொல்லுவேன். ஏன்டா இப்படி பெத்ததாய பேசுற? மரியாதையை சொல்கிறேன். போய் பாக்குறல்ல, ஏதோ 10 மாதம் சம்மந்து பெத்தன்னு பார்க்குறேன். இல்லை அப்படி கழுத்து எடுத்து கொடு போன்னு சொல்லிட்டல. ஏன்டா இப்படி பெத்ததாய பேசுற? இன்னும் நீ போகலையா? என்ன பழம்பிருக்கப்பா? பாக்குறல்ல கொண்டு போடுவோம். வந்துருச்சு ஆளு நிமிஷம்.
போச்சு, எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. என்ன பெரியவன் சாப்பிட வரலையா? அது என்னன்னு தெரியல, மனசு சரியில்லாம குடிச்சிட்டு புலம்பிட்டு கிடக்குறான். நான் வேணா போய் அவனை கூப்பிட்டுட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அவன் ரொம்ப சங்கடத்துல இருக்கிறான். நீங்க யார் போனாலும் திட்டிடுவான். கண்ணு சித்ரா, நீ போய் அவனை கூட்டு வரியா? போய் கூப்பிட்டு வா. சரிங்க அத்தை. எனக்கு எந்த கொடுப்படியும் கிடையாது, வாழ்க்கையே போச்சு. மாமா, என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? நீ ஏன் இங்கே வந்த? இல்லை மாமா, உங்களை சாப்பிட கூப்பிடலான்னு. மாமா, நான் எதுவும் வேணும்னு பண்ணல. சாரி மாமா, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு செய்யலை. என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. எனக்கு முதலே தெரியாதுமா. நீ என் தம்பியை விரும்புகிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இங்கே இப்படிலாம் நடந்திருக்காது. ஆமாம்மா, அதெல்லாம் சரி. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தானம்மா மணமேடை வரைக்கும் வந்த? ஆமாம் மாமா, அம்மா கட்டாயப்படுத்தி தான் கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு வேற வழியே தெரியல மாமா. ஒரு வேளை என் தம்பி வரலன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? வேற என்ன பண்றது, உங்களை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருப்ப? உங்களை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். என்ன இருக்கா சொல்லு? உங்களை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். என்னாச்சு மாமா? அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சாப்பிட வரீங்களா மாமா? ஆ ஆ வரேன் வரேன். நீ போ, நீ போ. அத்தை, மாமா இதை வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே கண்ணு, நீ உட்காந்து சாப்பிடு. நீங்க உட்காருங்க அத்தை. இல்ல கண்ணு, நீ உட்காந்து சாப்பிடு. அம்மா, நீங்க உட்காருங்க. பரிமாறு.
டேய் என்னடா சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா. கண்ணு டேய் உட்கார்றா உட்காரு. கண்ணு அவனுக்கு 2 இட்லி வை. ம் சரிங்க. ஒழுங்கா உட்கார்றா உட்காரு. மாமா உங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும்ல? டேய் டேய் என்ன பகல்லே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அது இனிமே மாமா குடிக்க மாட்டாரு மாமா, நீங்க வேணா பாருங்க. சாப்பிடுங்க மாமா, சந்தோஷமா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க மாமா. இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சு. இவங்கள சிக்கன் உண்டிலையும் பண்ணிடுவாங்களே. இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே. எஸ்கேப் ஆயிட வேண்டியதா? வாங்க வா வா ராஜா வா வாமா. ஏண்டா என் தங்கச்சிக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஜாலியா பைக்ல சுத்திட்டு இருக்க. உன்னையெல்லாம் உயிரோட விட்டு வச்சது ஏன் தப்பு தான்டா. ஆமாண்ணா, இன்னைக்கு இவனை நம்ம கையால கைமா பண்ணிடுவோம். இருங்க இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேட்டுக்கீங்களேன். நான் அந்த கல்யாணத்தை எப்படியாவது இழுத்து பிடிச்சி நடத்தின்னு தான் நினைச்சேன். ஆனா டேய் என்னடா ஃப்ராடு. என் ஆளுங்க உன்னை எவ்வளவு நாளா துரத்திட்டு இருக்காங்க தெரியுமா? என்னம்மா என்ன பிரச்சனை? எதுக்கு உங்களை அடிக்க வராங்க? மாப்பிள்ள எப்படியாவது இவங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாத்திடுறா. நான் வந்து மற்ற விஷயத்தால அப்புறம் சொல்றேன்டா. டே எப்படியாவது காப்பாத்துறா. இதோ பாருங்க, மரியாதை எங்கேருந்து போயிடுங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் எங்க வீட்டில் இருக்கவங்க மேலே கை வைக்கிறீங்களா? இதை பாரு, மரியாதை இவனை நீ எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீ ஓடி போயிடு. இல்ல உன்னையும் சேர்த்து ஒரு வழி பண்ணிடுவேன். யாருக்கிட்ட உங்க பூச்சாண்டி வேலையை காட்டுறீங்க? ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிருங்க. இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணி நியூசன்ஸ் கேஸ்ல உங்க 2 பேரையும் உள்ள போட வேண்டியிருக்கும். அண்ணே இது பாருண்ணே, ஏற்கனவே போலீஸ் கேஸு அது இதுன்னு பிரச்சனையா இருக்கு. பேசாம இப்போதைக்கு இவனை விட்டுருவோம். மறுபடியும் நம்ம கையில மாட்டாமையா போயிடுவான். அப்புறம் பார்த்துப்போம். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இன்னொரு நாள் அவன் கையில சிக்காமையா போயிடுவான். மாட்டட்டும், அவனை சிக்கன் 65 போட்டுடலாம். ஏய் தப்பிச்சேன்னு மட்டும் நினைச்சிடாத. ஏதோ ஒன் நல்ல நேரம் இவன் வந்துட்டான். குழைச்சி போ, வாடா. மாட்டாமையா போயிடுவ. மாமா இப்பயாவது சொல்லுங்க, எதுக்கு அவங்க உங்களை அடிக்க வந்தாங்க? அது ஒன்றும் இல்லை சரவணா, நம்ம சமூகம்ல அவனுக்கு அந்த பொண்ணு வைஜெயந்திய கல்யாணம் வைக்கிறேன்னு பேசியிருந்தேன்.